இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 நம்பர் சிஸ்டத்தில் உள்ள கன்வர்ஷன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா இது இப்படி எழுதியிருக்கீங்களேன்னு பார்க்குறீங்களா? கிங் ஹென்ரி டைட், மதர் டின் கேர் மச். இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிங்க. KHDMDCM. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட்ஸ், மெட்ரிக் அளவைகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு தான். எதுக்கு இந்த ஃபஸ்ட் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது சப்போஸ் இது மறந்து போனாலும் இது மறக்காமல் இருந்தால் அதை ஃபஸ்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3 அளவைகள் இருக்குது இல்லைங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நீட்டல் அளவை. நீட்டல் அளவை அப்படின்னா லென்த்தினுடைய யூனிட் வந்து மீட்டர், எம். செகண்ட் வந்து நிறுத்தல் அளவை, அதாவது வெயிட்டு, அதுக்கு வந்து கிராம், அதனுடைய யூனிட் வந்து கிராமு. மூணாவது வந்து கொள்ளளவு, கெப்பாசிட்டி, அதனுடைய யூனிட் வந்து லிட்டர். ஸோ இது மூணுக்குமே இந்த அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால தான் நம்ம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கிங் ஹென்ரி டைட், மதர் டின் கேர் மச், அதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே கன்வர்ஷன் வந்து வெறும் நீட்டல் அளவை தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கிராமும் லிட்டர் நம்ம தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிக் கொடுக்குற ஞாபகம் வச்சுங்க. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஸோ அதனால் கிங் ஹென்ரி டைட், மதர் டின் கேர் மச் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த அளவுகள் ஞாபகம் இருக்கும். கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதே மாதிரி கிராமுக்கு இதே போட்டுங்க. ஜி போட்டுக்கணும், இங்கேயும் ஜி போட்டுக்கணும். இங்கே ஜி. அப்போது கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், கிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். அதே மாதிரி எல் போட்டுங்கன்னா போட்டுக்கலாம். கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், இந்த எம் எடுத்துகிட்டு எல் போட்டுக்கணும். லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். ஸோ அதற்காக தான் நான் வந்து இதை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி கன்வர்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து இந்த அளவுகள்லேயே எது வந்து ஹையஸ்ட், அதிக எது அப்படின்னா எது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கிலோமீட்டர் தான் வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ ஹையஸ்ட் குவான்டிட்டி எது அப்படின்னா கிலோமீட்டர் தான். அப்போ லீஸ்ட், லோயஸ்ட் எது அப்படின்னா மில்லிமீட்டர். இப்போ நம்ம வந்து 3 வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றுன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த ஒவ்வொன்றுக்கும் எத்தனையாக டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா 10 இருக்கும். இப்போ சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டரும் எவ்வளோவா எத்தனை பார்ட்டாக இருக்குன்னா 10 பார்ட்டு. டெசிமீட்டர், சென்டிமீட்டர் 10 பார்ட்டு. மீட்டர், டெசிமீட்டர் 10 பார்ட்டு. டெக்காமீட்டர், மீட்டர் 10 பார்ட்டு. ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர் 10 பார்ட்டு. கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர் 10 பார்ட்டு. அப்போ ஒன்றும் 10 பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போது 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்து தான் நம்ம 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து 3 தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மீட்டர், மீட்டர் டு கிலோமீட்டர். இப்போது நம்ம வந்து இந்த லோயஸ்ட் குவான்டிட்டிலேருந்து ஹையராக, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லீஸ்ட் லோயஸ்ட் குவான்டிட்டி எதுனா மில்லிமீட்டர் தான். அதோட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர், அதோட கொஞ்சம் பெருசு டெசிமீட்டர், அதோட பெருசு மீட்டர், அதோட பெருசு டெக்காமீட்டர், அதோட பெருசு ஹெக்டாமீட்டர், அதோட பெருசு கிலோமீட்டர். அப்போ உள்ளதுலேயே பெரிய அளவு எது? கிலோமீட்டர். சின்னது எது? மில்லிமீட்டர். அப்போ சின்னதுலேருந்து பெருசாக கன்வெர்ட் பண்ணும்போது டிவிஷனுங்கிற ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். டிவிஷன், லோயஸ்ட் டு த ஹையஸ்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம்? எத்தனை பார்ட்டு? 10 பார்ட்டு. அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10. அப்போது மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ 1 மில்லிமீட்டர் ஹவு மெனி சென்டிமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பார்ட்டில் ஒரு பார்ட்டு. அப்போது 10 பார்ட்டில் 1 பார்ட், அதான் வந்து சென்டிமீட்டர். 1 மில்லிமீட்டர் வந்து எவ்வளோ இருக்கும்? கொஞ்சோண்டு தான் இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கும் பாருங்கள். இது 7 சென்டிமீட்டர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். அப்போ இதுதான் வந்து 1 மில்லிமீட்டர். அப்போ 10ல் 1. ஸோ தேர்ஃபோர் 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? இது வந்து 1 சென்டிமீட்டர்னால் அந்த 10ல் 1. அப்போ 1/10 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர். செகண்ட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் டு மீட்டர்.
எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10, அப்போ 10 × 10 100 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. எது மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர் வந்து 100 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு? அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 பார்ட்ஸில் 1 மீட்டர். ஸோ இது உங்களுக்கு தெரியணும். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் வந்து மீட்டர் டு கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 10 10 10 10 × 10 100 100 × 10 1000. அப்போது கிலோமீட்டர் மீட்டர் பார்த்தீங்கன்னா 1000 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும்? 1000 பார்ட்ஸ் இருக்குது. அப்போது 1 மீட்டர் வந்து அப்போ எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. 1 மீட்டர் எத்தனை கிலோமீட்டர்? அப்போது 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 1 மீட்டர் எவ்வளவு? therefore 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000ல் 1 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்து மெட்ரிக் மெஷர்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த டாபிக் வந்து எதில் வருதுன்னா டெசிமல் நம்பர்ஸ், தசம எண்களில் தான் வருது. இருந்தாலும் நமக்கு வந்து மெட்ரிக் மெஷர்ஸோடைய கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை போட முடியும் இல்லைங்களா. சரி, அதில் வந்து தேர்ட் பார்ட் மாதிரி எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன்னா, அடுத்த முந்தின வீடியோவில் 2 கொடுத்துருக்கேன், 2 கன்வர்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து அடுத்த ஒரு 3 பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மில்லிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர், மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு மீட்டர், அடுத்தது மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர். அதுதான் இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுங்க. ஃபஸ்ட்டு அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா. கன்வெர்ட் த ஃபாலோயிங் மீட்டர் இன்ட்டு கிலோமீட்டர். இப்போ 4 மீட்டரை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, எப்படி மீட்டரை வந்து கிலோமீட்டராக மாற்றுறதுக்கு மீட்டர் வந்து லோயர் வேல்யூ கம்பேர் டு கிலோமீட்டர். அப்போ லோயர்லேருந்து கம்பேர் இந்த ஹையராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் இல்லைங்களா. அப்போ எவ்வளவு? கரெக்ட், 1/1000 வரும் இல்லைங்களா. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ மீட்டர் இஸ் நத்திங் பட் 1/1000 கிலோமீட்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ டிவைட் பண்ணணும். இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர். இப்போ இது எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ணியும் போடலாம். பட் எளிமையாக நமக்கு வந்து தெரியும். நமக்கு வந்து இப்போ டெசிமல் நம்பருடைய பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லைங்களா. பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளிக்கு அப்புறமா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 0.432 அப்படின்னு சொன்னால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1/10, 10ல் 1. அடுத்த டிஜிட் வந்து ஒவ்வொரு ஜீரோவாக ஏறிட்டு போகும். இங்கே 10, இங்கே 2, இங்கே 1 0, இங்கே 2 0, 3 0, 4 0 அப்படி ஆகிட்டு இருக்கும். அப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நம்பருடைய பிளேஸ் வேல்யூ வந்து 1/10, 10ல் 1. ரெண்டாவது தசம இடம் செகண்ட் டெசிமல் பார்ட்டுடைய வேல்யூ வந்து அதனுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 100s, 100ல் 1. மூணாவது நம்பர் வந்து 1000ல் 1, 1000. இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ இந்த 4 அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்காங்க. 1000 கொடுத்தா இது என்ன அர்த்தம், பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் தசம புள்ளிலேருந்து 3வது இடத்துல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடி 100ல் 1s வரணும், அதே மாதிரி 1/10 வரணும் இல்லையா. 100ல் 1, 10ல் 1 நமக்கு வரணும். அப்போ இங்கே எத்தனை வரணும், இது வந்து 1000 சொன்னதுனால புள்ளிக்கு அப்புறமா 3 எண்கள் இருக்க வேண்டும். நமக்கான இங்கே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி 2 பூஜ்ஜியங்கள் மாற்றணும், 2 0 சேர்த்துக்கணும். அப்போ 1000ல் 4 இங்கே எழுதணும். அப்போது என்ன இல்லை, 100ல் 1 இல்லை, அப்போ அது 0 சேர்த்துக்குங்க. அடுத்தது 10ல் 1 இல்லை, 0 சேர்த்துக்கணும். அப்புறம் புள்ளி வச்சு முழு எண்ணும் இல்லை, அதுக்கு 0. அதனால் 4/1000 என்பது 0.004 கிலோமீட்டர். அடுத்த சம் பாருங்க, 28 மீட்டர் கன்வெர்ட் இன்டு கிலோமீட்டர். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். அப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை எழுதிக்கிங்க. அப்போ 28/1000 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது நம்ம எழுத போகிறோம். இந்த 28 எழுதிங்க.
அப்போ நம்ம என்ன சொன்னோம் 1000னாலே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கணும் 3 டிஜிட் இருக்கணும் நமக்கு 2 தான் இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இது வந்து 1000ல் 1 1000s இது 100s அப்போ என்ன இல்லை 110s இல்லை அப்போ 0 சேர்த்து பாயிண்ட் வச்சுக்கணும் ஹோல் நம்பரும் இல்லை 0 சேர்த்துக்கணும் therefore 28/1000 is nothing but 0.028 கிலோமீட்டர் இப்போ இது நீங்களே போடலாம் 537 மீட்டர் அப்போ எப்படி போடுவீங்க 537/1000 அப்போ 1000 என்ன இருக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கணும் இல்லைங்களா அப்போ 7 இருக்குது 3 இருக்குது 5 இங்கே புள்ளி வச்சா போதும் அப்போ 1 டிஜிட் இருந்தால் என்ன பண்ணும் 2 0 சேர்த்துக்கணும் 2 டிஜிட் இருந்தால் 1 0 சேர்க்கணும் 3 டிஜிட் இருந்தால் புள்ளி வச்சிடணும் இப்போ 4வது பாருங்கள் 3983 மீட்டரை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 3983/1000 அப்போ இங்கே எத்தனை டிஜிட் ஆயிடுச்சு 4 டிஜிட் அப்போ எத்தனை டிஜிட் தாண்டி தான் புள்ளி வைக்கணும் 3 தான் இல்லைங்களா 1000னா 1 2 3 தாண்டி புள்ளி வச்சுட்டு 0.3 அப்போ 3.983 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஒன் வந்து 55 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் அப்போ 55/1000 இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சா புள்ளிக்கு அப்புறம் 1000 எத்தனை டிஜிட் இருக்கணும் 3 டிஜிட் இருக்கணும் அப்போ 1 இருக்குது 2 இருக்குது 3வது இல்லை அப்போ 0 சேர்த்து 0.0 therefore 55/1000 kilometer is equal to இது வந்து ஃப்ராக்ஷனில் நம்ம இது டெசிமலில் எழுதியிருக்கோம் பட் போத் த வேல்யூஸ் ஆர் சேம் தான் 0.055 கிலோமீட்டர் இதுதான் வந்து மீட்டர் டு கிலோமீட்டராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அதே மாதிரி அடுத்தது வாங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்று millimeter into centimeter 1 centimeter is equal to 10 millimeter therefore 1 millimeter is equal to 1/10 centimeter ஸோ இதுவும் டிவைட் தான் பண்ண போகிறோம் அப்போ 5 millimeter கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர் அப்போ எப்படி எழுதிங்க 5/10 அப்போ 10 என்ன அர்த்தம் பாயிண்ட் தாண்டினோடனே ஃபஸ்ட்டு தான் இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூ பார்த்தோம் இல்லைங்களா பிளேஸ் வேல்யூ என்ன பார்த்தோம் 1/10 அப்போது 5/10 அப்படின்னா எங்கே வரணும் புள்ளிக்கு அப்புறம் இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்குது அப்போ இந்த நம்பர் புள்ளி தாண்டி வரணும் அப்போ இங்கே 5 போட்டுட்டு முன்னாடி புள்ளி வச்சுருங்க therefore 0.5 சென்டிமீட்டர் இப்போ 9 millimeter கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர் அப்போ 9/10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு அந்த 9 போட்டுட்டு பாயிண்ட் புள்ளி வச்சு நீங்கள் ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு நம்பருக்கு முன்னாடி புள்ளி வரும் therefore 0.9 அதுக்கப்புறம் 42 millimeter வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் அந்த 42 எழுதிக்கணும் இங்கே 0 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும் ஸோ இங்கே பின்னாடி வந்து இங்கே புள்ளி வச்சிடணும் இல்லையா அப்போ இது வந்து ஹோல் நம்பர் ஆகிடும் இது வந்து டெசிமல் பார்ட்டு ஸோ 8 சென்டிமீட்டர் 9 millimeter கன்வெர்ட் பண்ண சொல்லுங்க அப்போ அந்த சென்டிமீட்டர் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஃபஸ்ட்டு 9 millimeter வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் ஏன்னா 2 different யூனிட்ஸ் இருக்குது இங்கே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் நம்ம சென்டிமீட்டர் வரதுனால ரெண்டுமே சென்டிமீட்டராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் ஸோ இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றுங்க அப்போது எவ்வளோ 1 millimeter is equal to 1/10 centimeter அப்போ 9 millimeter எவ்வளவு 9/10 centimeter இப்போ இதை வந்து டெசிமல் நம்பரில் எழுதணும் that is nothing but 0.9 இல்லையா 9/10 னா 0.9 சென்டிமீட்டர் இப்போ இதையும் அதையும் ஆட் பண்ணணும் இது வந்து ஹோல் நம்பர் 8 சென்டிமீட்டர் வந்து ஹோல் நம்பர் இப்போ இதுக்கு வந்து என்ன இல்லை 0 பாயிண்ட் ஹோல் நம்பர் இல்லை அப்போ அதுக்கு நேராக ஹோல் நம்பரை எழுதிக்கணும் எழுதிட்டு பாயிண்ட்டு இதில் வந்து டெசிமல் நம்பர் இல்லை அதனால பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் எப்போ வந்து வெறும் டெசிமல் நம்பரையும் ஹோல் நம்பரையும் சேர்த்து எழுதிக்கலாம் அப்போ 9 0 + 8 is 8 therefore 8.9 centimeter ஃபிஃப்த் சம் 375 millimeter ஸோ மில்லிமீட்டர் வந்து 375 கொடுத்துருக்காங்க அப்போ 375/10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதி ஃபஸ்ட்டு 375 எழுதிங்க இங்கே 10 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடணும் therefore 37.5 சென்டிமீட்டர் லாஸ்ட் ஒன் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டிமீட்டரை மீட்டராக மாற்று கன்வெர்ட் த ஃபாலோயிங் சென்டிமீட்டர் இன்டூ மீட்டர் ஸோ 1 meter is equal to எவ்வளோ சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் therefore 1 centimeter is equal to 1/100 மீட்டர் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் therefore 16 centimeter அப்படின்னா 16/100 100 வந்தாலே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கணும் 2 ஸோ இங்கே 2 தான் இருக்குது அப்போ 2 எழுதிட்டு பாயிண்ட் வச்சிடணும் சரிங்களா இங்கே 100 வந்தாலே பிளேஸ் வேல்யூ செகண்ட் நம்பர் இல்லையா அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்கணும் 10க்கு 10/1 10ல் ஒன்றுகள் ஒன்று இருக்கணும் 100ல் ஒன்றுகள் ஒன்று இருக்கணும் therefore 10 எழுதிட்டு இங்கே 2 0 இருக்கனால 1 2 தாண்டி புள்ளி வச்சுட்டா போதும் இப்போ 0.16 மீட்டர் அப்போ 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் மீட்டர் மாற்றம் 7/100 மீட்டர் தட் இஸ் நத்திங் பட் அந்த 7 எழுதிக்கணும் இங்கே 2 zeros இருக்கனால 2 digits இருக்கணும் இல்லைங்களா அப்போ 7 இங்கே டிஜிட் இல்லாததுனால
ஜீரோ டிஜிட் இல்லாதனால என்ன பண்ணிக்கணும், ஜீரோ போட்டுக்கணும். ஜீரோ போட்டு 0.0 வச்சுக்கணும். therefore 7/100 is nothing but 0.07 மீட்டர். தேர்ட் சம் 43 சென்டிமீட்டர். அப்போ 43/100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த 43 அப்படியே எழுதிட்டு 2 0 இருக்கிறதுனால பின்னாடி இருந்து 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும். 1 10 வச்சு இந்த வச்சிடணும். 1 2 தாண்டி புள்ளி வச்சிடும். அப்போ 0.43 மீட்டர். அப்போ 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர், ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸு. பட் என்ன மார்க்ஸ் வந்து மீட்டர். அப்போ இது ஒன்றும் மாறக்கூடாது. இதுதான் சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இதை சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும். அப்போ 6/100. இப்போ இங்கே 2 இருக்கிறதுனால 6 முன்னாடி 0 போட்டு புள்ளி வச்சுக்கணும். அப்போ 0.06 மீட்டர். இப்போ இதையும் ஆட் பண்ணணும். இது வந்து ஹோல் நம்பர் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். பாருங்கள் எப்படி எழுதியிருக்கேன்னு. ஹோல் நம்பருக்கு நேராக அந்த 6 எழுதிக்கணும். பாயிண்ட்டு இங்கே டெசிமல் நம்பர் இல்லாதனால 2 0 சேர்த்துக்கணும். அப்போ 6 0 0 + 6 6. therefore 6.06 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். இதுவும் அதே தான். 54 சென்டிமீட்டர் மட்டும் எழுதிக்கணும். அப்போ 54/100. அப்போ 54/100 எப்படி எழுதிங்க, இந்த 54 அப்படியே எழுதிக்கணும். இங்கே 100 இருக்கிறதுனால 2 டிஜிட் தாண்டி வைக்கணும். இங்கேருந்து 1 2 புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 0.54 மீட்டர். இப்போ இதையும் என்ன பண்ணணும், இங்கே 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அதை ஆட் பண்ணணும். +2 மீட்டர். அப்போ என்ன பண்ணணும், இது ஹோல் நம்பர், இது டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பரை ஹோல் நம்பரே இல்லை. அப்போ ரெண்டையும் சேர்த்து 2.54ன்னு எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா கூட என்ன பண்ணிக்கலாம், தனியாக கூட ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 0.54. இது வந்து 2 மீட்டர்னால் ஹோல் நம்பருக்கு நேராக 2 போட்டுட்டு டெசிமல் இல்லைன்னா 0 0 போட்டுக்கணும். போட்டு ஆட்